ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையில் வந்து உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின ஒரு வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுட்டு வதக்கிட்டு தக்காளி நாளாக கட் பண்ணி போட்டு அதையே வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் ரவைக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்புறம் ரவை வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். ரவையை வந்து வறுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம இது பண்ணி தண்ணி ஊற்றினது வந்து கொதிக்கும் போது இந்த ரவையை கொஞ்சமாக கொட்டிட்டு கலரி விட்டு குக்கர் மூடி விசில் போட்டு வச்சுருங்க. வெயிட் போட்டு வச்சிட்டிங்கன்னா விசில் வந்து 2-3 விசில் வந்தோடனே எடுத்து திறந்து சாப்பிட வேண்டியது தான். இது டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.